ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தா போதும். இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, ஆப்பம்னு எல்லா மெயின் டிஷ் கூடயும் ஈஸியா பொருந்தும். செய்யறதுக்கும் ரொம்ப குயிக்கான சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு திருவன தேங்காய், 3 பீஸ் அளவுக்கு முந்திரி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா கிரேவி பண்றதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் முழு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இன்கிரியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்ப இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கை நிறைய புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, சிக்கன் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதுல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா தளன்னு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல 1/2 தக்காளி அளவு சேர்த்துட்டு இந்த அளவு கொதி வந்ததும் மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். அதுலயே தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போய் சிக்கன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கும். கடைசியா இதுல ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கமகமான வாசமா இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்ல, இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடயும் ஒரு ஆல்ரவுண்டர் சைட் டிஷ்ஷா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி கூட, டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ மைல்டு காரத்தோட அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பாய்.